வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. SSCGL-க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, the cube of sum of two given number is 1728ன்னு சொல்லிட்டாங்களா. while the product of two numbers, அந்த ரெண்டு நம்பரையும் மல்டி பண்ணுறப்போ எனக்கு என்ன வேல்யூ வரும், 32 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரையல் மெத்தடே எடுக்க போகிறேன். அதாவது 32 எப்படி பிரிக்கலாம், 16 into 2 நான் பிரிக்கலாம். ஓகேவா, ரெண்டு நம்பரா. ஸோ 16ஐயும் 2ஐயும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 18 வரும். 18ஓட கியூப் வேல்யூ கண்டிப்பா இந்த 1728 கிடையாது. ஸோ அதை விட நான் என்ன பண்ணணும், கம்மியான நம்பரா பிரிக்கிறப்பல பார்க்கணும். ஸோ 32 எப்படி பிரிச்சிருக்கலாம், வேற எப்படி 8 into 4ன்னு பிரிக்கலாமா. ஸோ 8 into 4 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ற மல்டி பண்றப்போ 32 வரும், ரெண்டையும் ஆட் பண்றப்போ 12 வரும். 12 உடைய கியூப் வேல்யூ தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, 1728 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த கியூப் ஆஃப் டூ கிவன் நம்பர். ஸோ ரெண்டு நம்பருடைய பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு எடுத்திருப்பீங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் 8 கியூப் மைனஸ் செகண்ட் நம்பர் 4 கியூப்னு எடுத்திருப்பீங்க. 8 கியூப் பண்ணா 512 மைனஸ் 64 எடுத்துக்கலாமா. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 448 வந்திருக்கும். ஸோ 448 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா. சரி, செகண்ட் ஒன் பாருங்க. ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு நார்மல் சிம்பிளிஃபிகேஷனா கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பீங்க, ரெண்டுமே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தானே. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றாப்புல எடுத்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் நான் நியூமரேட்டர் சால்வ் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட்டை மேல எடுத்துப்பீங்க, சென்டர்ல என்ன பண்ணிருப்பீங்க, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் -2. ஏதாவது ரெண்டு நம்பரை நான் மல்டி பண்ணேன் அப்படின்னா 63 வரும். 7 into 9 எடுத்திருப்பேனா, 7 9s are 63. ஸோ 9 7 மல்டி பண்ணீங்க அப்படின்னா, சாரி 9ல இருந்து 7 மைனஸ் பண்ணா 2 வரும். ஸோ இது மாதிரி எடுத்துக்கலாமா, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வந்திருக்கும். -9 + 7 -2. ஸோ இது எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் பிளஸ் 7 இன்னொரு நம்பர் எக்ஸ் மைனஸ் 9 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. அடுத்தது 49 14 கீழே இருக்க ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஸோ 49 14 அப்படின்னா எப்படி பிரிப்பீங்க, 7 into 7 49 வரும், 7 + 7 14 வந்துருமா. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் பிளஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 7 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 7க்கும் எக்ஸ் பிளஸ் 7க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 7. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. சரி, அடுத்தது பாருங்க, இந்த வேல்யூ ஆஃப் 1 + cos θ divided by 1 - cos θ. ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ரூட் இல்லாம இருக்கு. கொஸ்டின்ல எனக்கு ரூட் இருக்கு. ஸோ நான் ரூட்டை கேன்சல் பண்ணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உள்ள ஜஸ்ட் கான்ஜுகேட் மாதிரி எடுத்துக்கிட்டுமா, ரூட் ஆஃப் 1 + கான்ஜுகேட் எடுத்தீங்க அப்படின்னா 1 + cos θ the whole square வரும். ஏன்னா டினாமினேட்டர்ல எனக்கு மைனஸ் இருக்கு. ஸோ சைனை மாத்தி இருப்பீங்க. 1 - cos θ the whole, சாரி 1 square minus cos θ square. என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா. அதாவது ஆக்சுவலா கான்ஜுகேட் எடுத்தா எப்படி வந்திருக்கும், 1 + cos θ divided by 1 - cos θ into 1 + cos θ divided by 1 + cos θன்னு வரும். ஓகேவா. ஸோ இதை தான் நான் இப்படி டைரக்டா எழுதிட்டேன். ஓகே தானே. சரி, இதை அடுத்ததான் எப்படி மாத்தி எழுதலாம், 1 + cos θ the whole square divided by 1 square minus cos square θ இருக்கா. ஸோ sin square θ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ ரூட்ல இருந்து நீங்க வெளில எடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும், 1 + cos θ divided by sin θ மட்டும் வருமா. ஸோ 1/sin என்னன்னு சொல்லலாம், இந்த sin வந்து ரெண்டுக்குமே காமன். அதாவது 1/sin θ plus cos θ divided by sin θ அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. ஸோ 1/sin என்னன்னு சொல்லுவோம், cosecant θ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். cos/sin என்னன்னு சொல்லுவோம், cot θ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நடுவில் பிளஸ் இருக்கு. ஸோ cosecant θ plus cos θ தான் ஆன்சர். ஓகேவா. சரி, அடுத்தது பாருங்க, டிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பை சார்ட் கொடுத்துட்டு, ஸோ இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பை சார்ட் ஃபுல்லாவே எவ்வளோ ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்லையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏபிசிடின்னு சொல்லிட்டு 5 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ டோட்டல் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 1,36,000 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் சிலையும் டிலையும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில வந்து 30 மெம்பர்ஸ், டில வந்து 15. ஸோ டோட்டலா 45% இருக்காங்களா. ஓகேவா. அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 45% நான் எப்படி சொல்லலாம், 9/20ன்னு சொல்வேன்.
ஓகேவா? ஸோ 9/20 into total number of the people 1,36,000. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 6800 வருமா? ஸோ ரெண்டையும் அப்படியே மல்டி பண்ணுங்க. மல்டி பண்ணா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 61200 வருமா? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். யூனிட் டிஜிட் வச்சு டக்குன்னு போட்டுறாதீங்க, ஏன்னா யூனிட் டிஜிட் எல்லாத்துக்குமே 2 தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 9 இருக்கு, மேபி 2 இருக்கலாம். ஓகே தான். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The difference between a discount of 40% and 2 successive discount of 30%. ஒரு ஸ்கீம்ல 40% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. செகண்ட் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா சக்சசிவ் டிஸ்கவுண்ட் தராங்க. 30% சொல்லிட்டு 2 தடவை டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ அப்போ சக்சசிவ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா என்ன? a பிளஸ் பி மைனஸ் ஏபி பை 100. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30%, அகைன் இன்னொரு 30%. ஸோ ஏபினா ரெண்டையும் மல்டி பண்றப்ப 900 டிவைட் பை 100 வந்துருக்குமா? ஸோ 30 பிளஸ் 30 60, 60 மைனஸ் 9 51%. ஸோ செகண்ட் ஸ்கீம்ல எனக்கு 51% வந்து டிஸ்கவுண்ட் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா 40% தான் டிஸ்கவுண்ட் வந்திருக்கும். ஸோ டோட்டலா ரெண்டு ஸ்கீமுக்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 11%. ஸோ 11% தான் 220 அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் த பில். அந்த பில் பே பண்ண அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பில் பே பண்ணது நான் 100% எடுத்துப்பேன். ஸோ 100%ங்கிறது என்ன வேல்யூ? ஸோ 11 என்ன பண்ணியிருக்காங்க? ஜஸ்ட் ஒரு 20ஆல மல்டி பண்ணிருவாங்க. அப்ப 100 என்ன பண்ணிருப்பீங்க? 20ஆல மல்டி பண்ணிருப்பீங்களா? 100 into 20 என்ன வேல்யூ வந்திருக்கும்? 2000 வந்துடும். ஓகேவா? ஸோ 2000 தான் கரெக்டான ஆன்சர். இல்லைன்னா அப்படியே கிராஸ் மல்டி பண்ணாலும் ஓகே தான். ஸோ 11% of x equal to 220 into 100%. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2000 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க? y plus 1/4 வந்து y plus 1/y வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. y power 6 plus 1/y power 6 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா y ஸ்கொயர் பிளஸ் 1/y ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? இந்த வேல்யூவை நான் ஏன்னு எடுத்தேன் அப்படின்னா y ஸ்கொயர் பிளஸ் 1/y ஸ்கொயர் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஆக்சுவலா இது நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணா அதுலேயே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். y plus 1/y the whole square equal to y square plus 1/y square plus 2y into 1/y வருமா? ஸோ இதை தான் நான் டைரக்டா இங்கே எழுதலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஓகே தானே? ஸோ அப்போ y plus 1/y ஓட வேல்யூ 4 இருக்குன்னா 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 வரும். அப்போ 16 இங்க இருக்க பிளஸ் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவாகும்? -2 மாறி இருக்கும். ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 16 minus 2 14 இருக்கும். y ஸ்கொயர் பிளஸ் 1 divided by y ஸ்கொயர் உடைய வேல்யூ. இது வரைக்கும் ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா கியூப் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடுமே கியூப் பண்ண போறேன். ஸோ கியூப் பண்றீங்க அப்படின்னா இப்போ a பிளஸ் பி த ஹோல் கியூப் உடைய வேல்யூ என்ன? a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி இன்டூ a பிளஸ் பி தானே? இந்த ஃபார்முலால அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? அதாவது y ஸ்கொயர் பிளஸ் 1/y ஸ்கொயர் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு y ஆல்ரெடி இங்கே ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா அதை கியூப் பண்றப்போ y பவர் 6 ஆகும். இங்க 1 டிவைடட் பை y பவர் 6 பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ab அப்படியே கேன்சல் ஆயிருமா? a வந்து y ஸ்கொயர், b வந்து 1/y ஸ்கொயர். ஸோ அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு y ஸ்கொயர் பிளஸ் 1/y ஸ்கொயர் மட்டும் இருக்கு. ஸோ இதுல வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ? 14. 14 கியூப் பண்ணோம்னா 2744 வரும். ஈக்குவல்ஸ் டு y பவர் 6 பிளஸ் 1 டிவைடட் பை y பவர் 6 பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் இதோட வேல்யூ என்ன? 14. ஸோ ரெண்டையும் மல்டி பண்ணீங்கன்னா 42 வருமா? ஸோ 42 இந்த சைடு வரப்போ மைனஸ் ஆயிருக்கும். அப்போ 2744ல 42 நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 2702 வருமா? ஸோ 2702 தான் y பவர் 6 பிளஸ் 1/y பவர் 6 உடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? A is 50% more efficient than B ன்னு சொல்லிட்டாங்களா? A வந்து B ஐ விட 50% வந்து more efficient. 50% என்னன்னு சொல்லுவீங்க? 1/2ன்னு சொல்லுவீங்களா? B வந்து 2 மடங்கு ஒரு நாளைக்கு வேலை பார்த்தாங்க அப்படின்னா A வந்து என்ன பண்ணிருப்பாங்க? 3 யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க.
B worked to finish the same work in 20 days. ஒரு ஒர்க்கை அதே ஒர்க்கை B என்ன பண்றாங்க அப்படின்னா 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப டோட்டலா ஒர்க் எவ்வளவு வந்திருக்கும்? B யோட எஃபிஷியன்சி 2, அவங்க டோட்டலா எடுத்துட்ட நாள் வந்து 20. அப்ப டோட்டலா 40 ஒர்க் இருந்திருக்குமா? ஸோ 40 யூனிட் ஆஃப் ஒர்க் தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இப்போ A பிளஸ் B ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா WETனே எடுத்துக்கோங்க. A பிளஸ் B ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 யூனிட் ஆஃப் எஃபிஷியன்சி செலவு பண்றாங்களா? ஒர்க் எவ்வளவு இருக்கு? 40 இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 8ன்னு வருமா? ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 8 days இருக்கும். ஓகேவா? அடுத்தது, what is the area of sector of a circle of radius 8 cm and formed by an arc of length 12 cm? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளோடைய செக்டார் ஏரியா கேட்டிருக்காங்க. செக்டார்னா இது மாதிரி தானே இருந்திருக்கும். ரேடியஸ் வந்து 8ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆர்க் லென்த் இருக்கு இல்லையா, இது வந்து 12ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டீட்டாலாம் கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? R இன்டூ L டிவைடட் பை 2 தான் செக்டாருடைய ஃபார்முலா. ரேடியஸ் வந்து 8, ஆர்க் லென்த் 12 டிவைடட் பை 2. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருமா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். The cost price of article is decreased by 10% and then increased by 20%. If the final price is 540, ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இனிஷியலா எக்ஸ்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கம்மி ஆகுது? 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 90 இருந்திருக்கும். 90 தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது 20%. அப்போ 120ன்னு எழுதலாமா? ஸோ இதுதான் ஃபைனல் வேல்யூ எவ்வளோ? 540. ஸோ இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ 9ஐயும் 540யும் கேன்சல் பண்ணலாமா? 9 1 டைம்ஸ், இங்கே 60 டைம்ஸ். 12 1 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 100 அப்படின்னா 500 வருமா? ஸோ 500 தான் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸா இருக்கும். ஓகே தானே? அடுத்தது, the curved surface area of a solid cylinder of height 12 cm. சரி, ஒரு curved surface area of a solid cylinder கொடுத்துட்டாங்க. CSA of cylinder formula என்ன வந்திருக்கும்? 2 pi r h. ஸோ 2 pi r h. இதுல h ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்ட் தென் இதோடைய CSA ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணிருக்கலாம்? CSA வந்து 2640 ஈக்குவல்ஸ் டு 2 இன்டூ 22/7 இன்டூ ரேடியஸ் தெரியாது, ஹைட் வந்து 12. ஸோ கேன்சல் பண்ணலாமா? இங்க 2 டைம்ஸ், இங்க 240 டைம்ஸ் வந்திருக்கும். 12 இன்டூ 2 என்ன வந்திருக்கும்? 24 வருமா? ஸோ 24 1 டைம்ஸ், இங்க 10 டைம்ஸ். ஸோ இங்கே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5 வந்திருக்கும். அப்போ ரேடியஸ் என்னவா இருக்கும்? 35 இருக்கும். ஸோ 35 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். அண்ட் தென் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்ன? 5r² தானே. அப்போ 22 டிவைட் பை 7, ஆர் வந்து 35. அப்போ 35 இன்ட்டு 35 நான் எடுத்துருப்பேன். ஹெச் வந்து 12. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் வந்துருக்குமா? 22 இன்ட்டு 5னா 110 வரும். 110 இன்ட்டு 35 இன்ட்டு 12. ஸோ 35ஐயும் 12ஐயும் மல்டி பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 35 இன்ட்டு 2 அப்படின்னு 10 அப்படின்னால 350 ப்ளஸ் ஒரு 70, 420 வருமா? அப்போ 46200 வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வால்யூமுடைய ஆன்சர், 46200. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இது நார்மல் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 டிவைடட் பை 10 மைனஸ், இது அப்படியே மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுங்க. இது ரெண்டையும் சால்வ் பண்ணா 12 வந்திருக்குமா? முன்னாடி 3 இருக்கு. 3 மைனஸ் 12 என்ன வரும்? -9 வருமா? இங்கே ஒரு -9, இங்கே ஒரு -9. அப்போ -18 வந்திருக்கும். இது வரைக்கும் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா -18 வருது. முன்னாடி என்ன இருக்கு? ஒரு -2 இருக்கா? -18ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? -20 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கேன்சல் பண்றப்போ 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 20. ஸோ 20 + 10 என்ன வரும்? 30 வரும். இங்கே சைன் பார்த்துக்கோங்க. சைன் ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலும் ஆன்சர் தப்பாயிரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிம்பிளான விஷயம் தான். 4th ப்ரொபோர்ஷன் டு 8, 32 and 13. ஸோ 4th ப்ரொபோர்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4th ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க? 8:32 ஈக்குவல்ஸ் டு 13:4th ப்ரொபோர்ஷன் நம்ம டீன்னு வச்சுப்போமா?
இன்டீரியர் டேர்ம் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவீங்க, எக்ஸ்டீரியர் டேர்ம்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ 32 into 13 ஈக்குவல்ஸ் டு 8 into d. ஸோ கேன்சல் பண்ணா 8 1 டைம்ஸ், 32 வந்து 4 டைம்ஸ். ஸோ 13 into 2 என்ன வரும்? 52. ஸோ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்னவா இருக்கும்? 52 வா இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், the rate of simple interest for which 9,000. ஸோ 9,000ங்கிற அமௌண்ட் என்னவாகுது அப்படின்னா 10,200 மாறுது வித்தின் 4 இயர்ஸ்ல. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம், 10,200ல இருந்து 9,000 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா? ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வந்துருக்கும்? 1,200. இது 4 வருஷத்துக்கு. எஸ்ஐ ஃபார் 4 இயர்ஸ். 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும்? எஸ்ஐ ஃபார் 1 இயருக்கு இது அப்படியே 4 ஆல டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 300 ருபீஸ் வந்து இருக்குமா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. எவ்வளோக்கு? 9,000 ருபீஸ். அப்போ 9,000 ஆல டிவைட் பண்ணும். பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்கனால இன்டூ 100. ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடுவோம். இங்க 3 டைம்ஸ், இங்க 10 டைம்ஸ். ஸோ 10/3 வருமா? ஸோ 10/3 அப்படின்னா எப்படி எழுதலாம்? 3 1/3% சொல்லிடுவீங்களா? ஸோ 3 1/3% தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, what is the remainder when x power 17 plus 1 is divided by x plus 1 அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. x power 17 plus 1 அப்படிங்கிறத நீங்க டிவைட் பண்றப்போ என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிடலாம், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு a power n plus b power nங்கிறது எக்ஸாக்டா a plus b ஆல டிவைட் ஆகும். எப்போ டிவைட் ஆகும்னு பாத்தீங்கன்னா n ஈக்குவல்ஸ் டு ஆட். இந்த n வேல்யூ வந்து ஆட் வேல்யூவா இருந்துச்சுன்னா மட்டும். ஸோ இங்கேயும் அதே ஃபார்மேட் தானே. 17ங்கிறது எனக்கு என்னவா இருக்கு? பவர்ல இருக்கு, அது ஆட் நம்பர். ஸோ எக்ஸ் பவர் 17, இந்த 1 நான் 1 பவர் 17 எழுதிக்கலாம். டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது அப்படின்னா எனக்கு ரிமைண்டரே இருக்காது. ஸோ ரிமைண்டர் இஸ் 0. ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? A boat running upstream takes 10 hours to cover a certain distance. ஸோ அப்ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 hours வந்து எடுத்துக்குது, while it takes 7 hours to cover the same distance running downstream. ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல வரத்துக்கு ஒரு 7 hours எடுத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. போட்டோட ஸ்பீடுக்கும் அண்ட் தென் அந்த வாட்டர் ஃப்ளோக்குமான ரேஷியோ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் ஆஃப்டன் சொல்லியிருப்பேன் இந்த ஃபார்ம்ல. b by s ஈக்குவல் டு tu plus td divided by tu minus td சொல்லியிருக்கேனா. அப்ஸ்ட்ரீம் டைமிங் என்னவா இருக்கு? 10 hours. டவுன்ஸ்ட்ரீம் டைமிங் வந்து 7 hours. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 plus 7 17. 10 minus 7 வந்து 3 வந்துருக்கும். ஸோ b divided by s உடைய ரேஷியோ என்னவா இருக்கும்? 17 divided by 3 இருக்கும். ஸோ 17:3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நீங்க ஃபுல்லாலாம் சால்வ் பண்ண நீட் இருக்காது. இந்த ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணாலே இனஃப் தான். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அலிகேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 35 per kilogram ஒரு ரைஸ் இருக்கு, அதாவது 35 rupees ஒர்த் உள்ள ரைஸ் இருக்கு, 38 ஒர்த் உள்ள ரைஸ் இருக்கு. தேர்ட் வெரைட்டி வந்து எவ்வளோன்னே சொல்லல. இந்த 3 வெரைட்டியும் என்ன பண்றாங்கன்னா 2:1:2ங்கிற ரேஷியோல எடுத்து மிக்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த மிக்ஸ்டருடைய ஒர்த் எவ்வளோனா 42 rupees. அப்போ தேர்ட் வெரைட்டி வந்து எவ்வளோ ருபீஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணிருக்கலாம்? 35 ஃபர்ஸ்ட் வெரைட்டில இருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க? 2 அண்ட் தென் 38 செகண்ட் வெரைட்டில 1 எடுக்கிறாங்க. ஸோ 38 into 1 எடுத்துட்டேன். அடுத்தது தேர்ட் வெரைட்டி எனக்கு எவ்வளோனே தெரியாது, செகண்ட் வெரைட்டியா. ஸோ தேர்ட் வெரைட்டி எவ்வளோ ருபீஸ்னே தெரியாது. ஸோ நான் எக்ஸ்டன் எடுத்துட்டேன். இதுல இருந்து 2 யூனிட் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலா எத்தனை யூனிட் எடுத்திருப்பாங்க? 2 1 3 2. அப்போ டோட்டலா 5 யூனிட் எடுக்கிறாங்க. ஸோ இதோடைய காஸ்ட் தான் எவ்வளோ? 42 rupees. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 70 plus 38 அப்படின்னா 108 வந்திருக்கும். பிளஸ் 2 times of x equal to cross multiply பண்ணீங்க அப்படின்னா 210 வருமா? ஸோ 2x equal to 210 minus 108 னா 102. ஸோ கேன்சல் பண்றப்ப என்ன வேல்யூ வந்திருக்கும்? 51 வருமா? அப்போ x உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 51 இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 2 circle touch each other externally. ஸோ 2 சர்க்கிள் வந்து எக்ஸ்டர்னலா டச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டச் ஆகுறப்போ ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸ் என்னவா இருக்குன்னா 6 சென்டிமீட்டரா இருக்கு. செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் என்னவா இருக்குன்னா 3 சென்டிமீட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி டச் ஆயிருக்கு. எக்ஸாம்ல நீங்க டயக்ராம் வரைய வேணாம்,
ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இதோட ரேடியஸ் வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க, இதோட ரேடியஸ் வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான இந்த காமன் டேஞ்சன் ஒன்று வரும் இல்லையா? ஸோ இந்த டேஞ்சன்டுடைய லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காமன் டேஞ்சன் ஃபார்முலா படிச்சிருப்போம். இது மாதிரி எக்ஸ்டர்னலா ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆகி இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் r1 into r2. ஸோ 2 அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரேடியஸ் வந்து 6, செகண்ட் ஒன் ரேடியஸ் வந்து 3. ஸோ இதை நான் 6 எப்படி பிரிச்சு எழுதலாம்? 3 into 2ன்னு பிரிச்சு எழுதலாமா? ஓகேவா? ஸோ 2 3 இருக்கு. ஸோ காமனா வெளில எடுத்தீங்க அப்படின்னா 3, ஆல்ரெடி வெளியில ஒரு 2 இருக்கு, ரூட் 2. ஸோ 3 2s are 6 வருமா? அப்ப 6 root 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்பவே சிம்பிளா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே டேபிள்ல இருக்கு வேல்யூ. cos 60 tan 30 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5 root 3 இருக்கும். cos 60 டிகிரியோட வேல்யூ என்னவா இருக்கும்? root 3 divided by 2 அண்ட் தென் tan 30 டிகிரியோட வேல்யூ, tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1 divided by root 3. சரி, cos 60 ஓட வேல்யூ 1 by 2 இல்லையா? tan 30 ஓட வேல்யூ 1 divided by root 3 minus 3 of cos 0 ஓட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 1. ஸோ அதனால நான் 1 எடுத்துக்கிறேன். பிளஸ் 3 cos 45 டிகிரி, cos 45 டிகிரியோட வேல்யூ என்ன சொல்லுவோம்? 1 by root 2. ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் அப்படியே எழுதுறேன். 1 divided by 2 எழுதுறீங்க. root 2 ஸ்கொயர் பண்ணா 1 by 2 plus 2 times of sin 60 டிகிரி இருக்குமா? sin 60 டிகிரியோட வேல்யூ என்ன? root 3 divided by 2. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்றப்ப என்ன வேல்யூ வந்திருக்கும்? 3 by 4. ஓகேவா? ஜஸ்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கேயும் ஒரு 3 by 2, இங்கேயும் ஒரு 3 by 2 இருக்குமா? இங்கேயும் ஒரு 3 by 2, இங்கேயும் ஒரு 3 by 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்றப்போ 6 divided by 2. ஸோ 6 by 2னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம 3ன்னு சொல்லுவோம். முன்னாடி ஒரு -3 இருந்திருக்கும். அடுத்து இங்க இருக்க root 3க்கும் root 3க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ 5 by 2 மட்டும் இருக்கும். ஸோ பிளஸ் root 3க்கும் மைனஸ் root 3க்கும் கேன்சல் பண்ணியிருப்பேன். ஸோ 5 by 2 மட்டும் இருக்குமா? ஸோ 5 by 2னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம 2.5ன்னு சொல்லுவோம். ஸோ 2.5 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். The effective speed of boat is 15.2 km per hour against the steam. Against the steam அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ரீம்ல எப்படி இருக்கு? 15.2 km per hourன்னு இருக்கு. அலாங் த ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து 20.8 வந்து கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கா? ஸோ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம், ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ஸோ 20.8 மைனஸ் 15.2 டிவைடட் பை 2ன்னு எடுத்திருக்கும். ஸோ 20.8ல 15.2 போயிடுச்சு அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 5.6 வருமா? அப்போ 5.6 டிவைடட் பை 2. ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 2.8 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? அடுத்தது டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொஸ்டின். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 men can finish a work in 6 days. 2 men வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கை முடிக்க 6 days ஆகுது. அதே ஒர்க்கை 3 விமனா இருந்தாங்க அப்படின்னா 4 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 12 வரும். இங்கேயும் கேன்சல் பண்ணா 12 தான். ஸோ மென் அண்ட் விமனோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. 2 பேருக்குமே 1 தான் எஃபிஷியன்சி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 1 men and 2 women வேலை பார்த்தாங்க அப்படின்னா டெய்லி கண்டினியூஸா வேலை பார்க்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோவா இருந்திருக்கும்? 1 மென்னா மென்னோட எஃபிஷியன்சி 1 தான். அண்ட் தென் விமனோட எஃபிஷியன்சி அதுவும் 1 தான். அப்போ டோட்டலாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற எஃபிஷியன்சி எவ்வளோவா இருக்கு? 3 யூனிட்டா இருக்கு. ஸோ ஃபார்முலா என்ன? W ஈக்குவல்ஸ் டு ET தானே ஃபார்முலா. ஸோ எஃபிஷியன்சி 3ன்னு தெரிஞ்சிருச்சு. நம்பர் ஆஃப் டேஸ் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஒர்க் இங்கேயே நான் கண்டுபிடிச்சிடலாமா? ஏதாவது ஒரு சைடு கொண்டு போயிட்டு வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஒர்க் ஈக்குவல்ஸ் டு 2 into m. men and womenோட எஃபிஷியன்சி சேம் தானே. ஸோ எம்க்கு பதிலாக 1, டபிள்யூக்கு பதிலாக நான் 1ன்னு எடுத்துக்க போறேன். இன்டூ 6. அப்போ டோட்டலா ஒர்க் என்னவா இருக்கும்? 12 இருக்கும். ஸோ 12 by 3 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 4 வருமா? ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 4 days. ஸோ 4 daysல ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் என்ன ஆகுது? the income of Mohan increases by 30%. இந்த செகண்ட் மந்த் his income decreases by 30% சொல்லிட்டாங்க. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த இன்கம் ஆஃப்டர் 2 months.
ஸோ 2 மந்த்துக்கு அப்புறம் அவங்களோட இன்கம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நார்மலா என்ன பண்ணியிருக்கலாம், ஃபர்ஸ்ட் 30% அதிகமாகுது, அடுத்து 30% கம்மியாகுதா. ஸோ இந்த ஃபார்முலால போலாம் தானே, பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 900 டிவைட் பை 100. பிளஸ் 30க்கும் மைனஸ் 30க்கும் கேன்சல் ஆயிரும், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ -9 இருக்குமா. மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணும்னா டிக்ரீஸை இண்டிகேட் பண்ணும். ஸோ 9% எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லிட்டாங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 3/4. அப்ப காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும், ரூட் அந்த சைடு கொண்டு வருவீங்க. அப்ப √3 டிவைட் பை 2ன்னு வருமா. ஓகேவா. ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ √3/2ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும், எப்போ காஸ்க்கு வந்து √3/2 வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. 30 டிகிரில வருமா. அப்ப தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. அப்ப sin 30 + 30. ஸோ என்ன வேல்யூ வந்திருக்கும், sin 60 டிகிரி வருமா. sin 60யோட வேல்யூ என்னன்னா √3/2 தான். ஸோ √3 டிவைட் பை 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இப்படி இருக்கா. ஓகே. ஏ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 14 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஏ வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 14 டேஸ் ஆகுது. ஏ பிளஸ் பி வந்து அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 3 1/2 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மிக்சடு ஃபிராக்ஷன்ல இருக்கு. ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு மாத்தினீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 7/2ன்னு வந்திருக்கும். ரெண்டுக்கும் எல்சிஎம் பண்ணுங்க 14. ஸோ 14 டிவைட் பை 14னா 1. ஸோ இதை சால்வ் பண்ணா 2ன்னு வந்திருக்குமா. அதாவது ஏவோட எஃபிஷியன்சி 1, பியோட எஃபிஷியன்சி ஏ பிளஸ் பி வந்து 2. அப்ப பியோட எஃபிஷியன்சியும் என்னவா தான் இருக்கும், 1 யூனிட்டா தான் இருந்திருக்கும். ஓகேவா. சாரி இங்க 4 வருமா. 14 7/2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். அந்த 2 மட்டும் எடுத்துட்டேன், இதை கேன்சல் பண்ண மறந்துட்டேன் பாருங்க. ஸோ 4 யூனிட் வரும். அப்ப பியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், 3 இருக்குமா. ஓகேவா. ஸோ ஃபார்முலா என்ன, ஒர்க் வந்து 14, எஃபிஷியன்சி வந்து 3 இன்டூ டி. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் என்னவா இருக்கும், 14 டிவைட் பை 3 டேஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ 14 டிவைட் பை 3 டேஸ் தான் ஆன்சர். அடுத்தது ஆக்சுவலா இந்த இடத்துல உங்களுக்கு கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா வந்து இருக்கும். அதாவது ஆர் ஈக்குவல் டு 15 காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா. ஓகேவா. இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு 16 காஸ் தீட்டா சாரி சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். ஆக்சுவலா இங்க கொடுக்கல, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. கொடுத்துட்டு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர் ஸ்கொயர் பை 15 ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதை இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வாங்க. ஸோ ஆர் பை 15 ஈக்குவல் டு காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா, எஸ் டிவைட் பை 16 ஈக்குவல் டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்குமா. ஸோ இந்த ஃபார்மேட் வந்துருச்சா, ஏன்னா ஆர் ஸ்கொயர் 15 ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ஆன் போத் சைடுன்னு எடுத்துக்கலாமா. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா 1 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா சைன் தீட்டா. இங்க எஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 ஸ்கொயர்னு வரும். இது ரெண்டையும் ஸ்கொயர் ஆன் போத் சைடு தான் எடுத்திருப்போம். அப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூனா 1. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். இங்க என்ன பண்ணிருக்காங்க கொஸ்டின்ல, ரெண்டையும் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிருக்காங்களா. ஸோ ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணா என்ன வேல்யூ வந்திருக்கும், ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 15 ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ இதை அப்படியே நான் ஆட் பண்றேன். ஸோ ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆயிருமா, 1 + 1 2 மட்டும் இருக்கும். ஸோ 2 தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் கொஸ்டின் டிஐ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட் பி. ஸ்டேட் பி உடைய டோட்டல் பாப்புலேஷன் என்னவா இருக்கு, 7200 இருக்கு. ஓகே. ஸோ அதுல இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கவங்க
ஒரு 25% சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயுமே எனக்கு பிலோ பாவர்ட்டியில ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7200ல 25% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 1800 மெம்பர்ஸ் இருப்பாங்களா? ஸோ பிலோ பாவர்ட்டியில 1200 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுலயுமே ஃபீமேல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னா மேல் வந்து 3 யூனிட் இருக்காங்க, ஃபீமேல் வந்து 5 யூனிட். அப்ப டோட்டலா 8 யூனிட் இருக்காங்களா? ஸோ அப்ப 5 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன். ஸோ கேன்சல் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 8 வந்து 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ் என்ன வேல்யூ வந்திருக்கும்? 16 வரும். ரிமைண்டர் 2 இருக்குமா? அகைன் 16 வந்து எனக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கும். ரிமைண்டர் 4. ஸோ 40 5 டைம்ஸ். 225 5 மல்டி பண்ணா என்ன வரும்? 1125 வருமா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த ஷிஃப்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.